வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ஒரு நீதி, தெலுங்கர்களுக்கு ஒரு நீதி என்னவென்று பார்ப்போம். வணக்கம் அனைவருக்கும். 2 நாள் முன்பு கோவை நகரில் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு பலாத்காரம் செய்துள்ளார்கள் 3 நபர்கள். அவர்களை துப்பாக்கி முனையில் பிடித்துள்ளார்கள் காவலர்கள். உண்மையிலேயே பெரிய சலிட் காவலர்களுக்கு. ஆனால் அவர்களை குண்டாசில் போட வேண்டும். தமிழக அரசு செய்யுமா என்று பார்ப்போம். பொள்ளாச்சி சம்பவத்தில் இதுவரை யார் மீதும் குண்டாஸ் போடவில்லை. ஏன் போடவில்லை? குற்றம் சாட்டப்பட்ட 7 நபர்களில் 4 நபர்கள் தெலுங்கர்கள் என்பதால் இதை அப்படியே விட்டுவிட்டார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற போது தையோ தியோ என்று குறித்தார் மு.க. ஸ்டாலினும் கனிமொழி அவர்களும். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில ஆந்திராவில் இருந்து கோயிலுக்கு வந்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த 2 காவலர்களை என்ன செய்தீர்கள்? முதலில் அவர்களை பணி நீக்கம் செய்தீர்கள், அதுக்கப்புறம் கைது செய்தீர்கள், அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் செய்தீர்கள், அதுக்கப்புறம் குண்டாசுல போட்டீங்க. காவலர்களே குண்டாசுல போட்டீங்க. வரவேற்கிறோம். இதுக்கு செய்வீங்களா? பொள்ளாச்சிக்கு செய்வீங்களா? கோயம்புத்தூருக்கு செய்வீங்களா? ஏன் இந்த இரட்டை வேடம்? அப்போ ஆந்திராவில் இருந்து உங்களுக்கு நெருக்கடி வந்ததா இந்த காவலர் மீது குண்டாஸ் போட? உங்க காவலர் தானே, நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? இந்த கோவை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் பல வழக்குகள் உள்ளது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? என்ன ஆட்சி பண்றீங்க? உடனடியா இவர்களை குண்டாஸ்ல போடுங்க. முடியுமா? செய்வீர்களா? இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தமிழர்களுக்கு ஒரு நீதி, தெலுங்கர்களுக்கு ஒரு நீதி மாதிரி தான் போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.